வணக்கம். நான் டாக்டர் ராமநாத அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் திகதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோட உங்களோட இணைகிறதுல மிக முக்கியமானது. இது என்னென்றால் ஒரு மிக முக்கியமான வீடியோ. இது எது தொடர்பானது என்று சொன்னால் எங்களுடைய செம்மணி போராட்டம் தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்னென்றால், இந்த வீடியோ எங்களுடைய அரசாங்கம் இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக எவ்வாறான விடயங்களை எல்லாம் செய்திருக்கிறது என்பது தொடர்பாக சில பல உண்மைகளை நீங்கள் கேட்டிருந்திருப்பீர்கள். ஆனால் அந்த உண்மைகள் என்ன என்பது தொடர்பாக ஒரு தெளிவற்ற நிலைமை ஒன்று இருக்கும். அரசாங்கம் எப்படி எங்களுடைய தமிழ் மக்களுடைய குரலை அடக்குகிறது என்பது தொடர்பாக சட்டத்தரணிகள் ஒரு சிலர் கொடுத்த இன்டர்வியூ ஒன்றை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுகின்றேன். நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த வீடியோ சரியான மிக முக்கியமானது ஏனென்றால் சில விடயங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில விடயங்களை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. உதாரணமாக எங்களுடைய செம்மணி போராட்டமாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் இறந்த மக்களுடைய போராட்டமாக இருக்கட்டும், நாங்கள் இந்த விடயங்களை சில நேரங்களில் உணர்ந்து கொள்வதில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், நடக்கிறது ஒன்று, வெளியாலே மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் வேறொன்று. அதனால் எங்களுக்கு சில விடயங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்க முடிவதில்லை. இந்த செம்மணி போராட்டம் தொடர்பிலே உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே நான் இருந்த நேரங்களிலே 24ஆம் தேதி வோக்கச்சேக்கர் அவர்களை பாராளுமன்றத்துக்கு கூட்டி வந்து அங்கே அவரை எதிர்க்கட்சி தலைவர்களுடன் நான் அவருடன் கதைக்க ட்ரை பண்ணுகின்ற போது எங்களுடைய பிமல் ரத்நாயக்க நான் கதைக்க விடாமல் எவ்வாறு என்னை பிளாக் பண்ண முடியுமோ அவ்வாறு அவர் என்னை பிளாக் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணினார். ஆனால் அந்த விடயம் அது அங்கே சரிபட்டு போகவில்லை. அதன் பிறகு நாங்கள் செம்மணியிலே போராட்டம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு சில வைத்தியர்கள், ஒரு சில சட்டத்தரணிகள் தாங்கள் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக சொல்வதற்கு அருகதை உள்ளவர்கள் என்பது விடயங்களை கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன விடயம் என்றால், இந்த போராட்டம் என்பது எங்களுடைய அரசாங்கத்தை அடிப்படையாக கொண்ட, இது தனியே ஒரு வழக்கு மட்டுமல்ல, இது எங்களுடைய இனம் தொடர்பான பிரச்சனை. இந்த இனம் தொடர்பான பிரச்சனையை காது வழியான பிரச்சனைகளாக மாற்றி எங்களுடைய பாராளுமன்றத்திலே எங்களுடைய உங்களுக்கு வடிவாகவே தெரியும், எங்களுடைய கர்ஷன நாணயக்க அவர்கள் சொல்லியிருந்தார்கள், இதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை, ஆதாரங்கள் இல்லாத ஒரு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் வழக்குகளை போட முடியாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் என்னென்றால், இந்த விடயங்கள் ஆதாரங்கள் தேவையில்லை. இதை காலங்காலமாக எங்களுடைய மக்கள் கண்களால் நேரே கண்டு அனுபவித்த விடயங்கள். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்போ அரசாங்கத்தினுடைய லெவல் என்றது வேறு, இங்கே நாங்கள் போராட வேண்டிய கட்டங்கள் என்றது வேறு. நீதிமன்றங்களால் நடத்தப்படுகின்ற வழக்குகள் என்பது வேறு. அதே நேரம் நாங்கள் வெளியே போய் நாங்கள் மக்களிடம் கதைக்க வேண்டிய விடயங்கள் வேறு, சர்வதேசத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விடயங்கள் வேறு. இந்த விடயங்களை இவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்து பேசித்தான் இவர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இருக்கிற அடிப்படைகள் எந்தெந்த லெவலில் இதை பற்றி கதைக்க போகிறோம் என்பது தொடர்பாக எங்களுக்கு ஒரு தெளிவில்லை. சட்டத்துறை கூடாக நாங்கள் போய் நீதிமன்றங்களிலே ஒரு லெவலுக்கு தான் போகலாம். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பாராளுமன்றத்திலே சில விடயங்களை கதைக்கலாம். சர்வதேச ரீதிக்கு சில விடயங்களை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே அப்படியான ஒரு நிமிடங்களில் எங்களுக்கு இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்த அதாவது செம்மணி புதைகுழி தொடர்பாக கதைக்க முடியுமா என்பதை விட, அண்மையில் நீங்கள் பார்த்தா கூட தெரியும், என்னுடைய பாராளுமன்ற என்னுடைய கதையிலே கிருசாந்திக்கு பிள்ளை இருக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு முட்டாள்தனமான பதிவுகள் சமூக ஊடகங்களிலே ஒரு சில அரசியல் கட்சிகளாக போய் கொண்டிருக்கிறது. அவை தெரியாமல் நான் பாராளுமன்றத்துக்கு போனவன் இல்லை. நான் நினைக்கிறேன், நான் 10-12ஆம் ஆண்டு படிக்கின்ற காலப்பகுதிகளில் தான் கிருசாந்தியினுடைய இந்த கொலை நடந்தது. அந்த காலங்களில் நான் ஓலவெல் படித்து கொண்டிருக்கிற மாணவன். ஆகவே அது தொடர்பாக தெளிவான அறிவூட்டல் இருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்திலே அன்றைக்கு நான் கதைக்கின்ற போது நான் சொல்லியிருந்த விடயம், அங்கே இருக்கிற டைம் கன்ஸ்ட்ரெயின் காரணமாக ஒரு விடயத்தை கதைத்து விட்டு அது அடுத்த விடயத்தை கதைக்கும் போது அங்கே பிரச்சனை வந்திருக்கிறது. ஒன்றுங்கில் மேலொன்று ஓவர்லேப்ஸ் ஆகியிருக்கிறது. இந்த ஓவர்லேப்ஸான விடயத்தை தான் இவர்கள் நான் பாராளுமன்றத்திலே கிருசாந்திக்கு பிள்ளை இருப்பதாக கதைத்து விட்டேன் என்று, எனக்கு அரசியல் தெரியாது, வரலாறு தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ராமநாதன் அர்ச்சுனாவின் புதல்வன் என்பதை இவர்கள் மறந்து விட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய கவலை.
அதை விடையும் பார்ப்போம். நாங்கள் மேலதிகமாக ஒரு விடயங்களை சில விடயங்களோட கதைக்கப்படும் என்னென்றால், இந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக யாராவது கருத்து தெரிவிக்க இயலுமா இயலாதா என்பது தொடர்பாக பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் கருத்து தெரிவிக்கலாம், நாங்கள் தான் மக்களுடைய போராளிகள், நாங்கள் தான் மக்களுடைய குரல்கள் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி வணக்கம். நான் உங்களை ஒருபோதுமே கஷ்டப்படுத்த போவதில்லை. நீங்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள், நீங்கள் விரும்பிய செய்து கொள்ளுங்கள். உங்களால் செய்ய முடியாத விடயங்களை மட்டும்தான் நான் செய்வதற்கு எத்தனிக்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்களின் பிரதிநிதியாக வந்த பிறகும் சில விடயங்களை நான் செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அதுதான் அந்த விடயங்களை கதைக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறதே ஒழிய அதை தவிர்த்து எனக்கு வேறொரு காரணங்களும் இந்த செம்மணி போராட்டங்களில் வந்து நிற்பதோ அல்லது செம்மணி போராட்டங்களில் நின்று கொண்டு என்னை பேரெடுப்பதோ அல்லது அரசியல் செய்வதோ வாக்கு அரசியல் செய்வதோ இந்த பிச்சைக்காரத்தனமான வேலைகள் எனக்கு அந்த நேரங்களில் இருக்கவில்லை. நான் இந்த விடயங்கள் இப்போ இந்த வீடியோ ஒன்றை போடுகிறேன், அதில் இருக்கிற வீடியோவை தெளிவாக பாருங்கள். அங்கே என்ன கதைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் என்ன விடயத்தை நோக்கி போராடுகிறோம், ஆனால் அரசாங்கம் எவ்வாறு அவற்றை ஏமாற்றியது, நீதிமன்றங்களிலே அரசாங்கமாகவே அனுமதி எடுத்து ஃபோக்கச்சேக்கர் அவர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய நேரங்களிலே இந்த அரசாங்கம் எவ்வாறான குளறுபடித்தனங்கள் செய்திருக்கிறது என்பதை நீங்கள் இதில் தெளிவாக பார்க்கலாம். சட்டத்தரணிகள் அவர்கள் கூட இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த ஓர்டர்களை நான் உங்களை போடுகிறேன், அவை விளங்கப்படுத்துகிறேன். பாருங்கள், சட்டத்தரணிகளால் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற இந்த போலீசார் கூட அன்றைய தினம் வழக்கில் வந்து ஒரு மோஷன் ஒன்றை போட்டு இதை எடுக்கவில்லை. ஆனால் சட்டத்தரணிகள் தான் ஃபோக்கட்டேக்கரை கூட்டிக் கொண்டே காட்டுவதற்குரிய நடவடிக்கையை கொண்டு வந்திருந்தது. என்றால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கட்டேக்கரை அந்த வாசலடியிலே வைத்து காட்டிவிட்டு அப்படியே கூட்டிக் கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் வைத்துவிட்டு அப்படியே கொண்டு போவதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஆகவே அப்படியான விடயங்கள் இந்த வீடியோவை நான் போடுகிறேன். அந்த வீடியோவில் இருக்கின்ற தெளிவான விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த போக்கட்டேக்கரை கூட்டிக் கொண்டே இந்த செம்மணியை காட்ட வேண்டிய எந்த ஒரு நிகழ்ச்சியினாலும் அரசாங்கத்துக்கு இருக்கவும் இல்லை, அங்கே நின்றவர்களுக்கும் இருக்கவும் இல்லை. நான் அதிலே தலையிடவில்லை. ஆனால் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், அவை பிழையாக போகின்றது என்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் நான் அவர்களுடன் கதைத்து அவரை கூட்டிக் கொண்டு வருவதற்கு எத்தனைத்தேனே ஒழிய மற்றபடி இதில் எனக்கு எந்த அரசியல் செய்ய வேண்டிய எந்த தேவைகளும் இல்லை என்பதை நான் பொதுமக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்களும் அதை விளங்கிக் கொள்வீர்கள் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு இதற்குரிய உண்மை என்ன, இது என்ன நடந்தது என்பது தொடர்பாக உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன். ஆகவே சற்று இந்த வீடியோவை ஆழமாக பாருங்கள். அங்கே நடந்த விடயங்களை விமர்சியுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருவன் கஷ்டப்பட்டு போராடுகின்ற போது அதை அரசியல் என்ற சின்ன வட்டத்திற்கு கொண்டு வந்து நீங்கள் என்னுடைய மானத்தை போக்குறது என்றாலும் சரி அல்லது என்னை ஒரு வட்டத்துக்கு நிப்பாட்டுறது என்றால் அது சரியான கஷ்டம் என்றால் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இவை எல்லாத்தையும் தாண்டித்தான் இப்போ ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு முகப்புத்தகங்கள் மூலம் இந்த போராட்டங்களை ஆரம்பித்து அப்படியே நேரடியாக நான் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறேன். ஆகவே இப்படியான ஒரு விடயங்களை வைத்து நீங்கள் முகப்புத்தகத்திலே சீரடிக்கலாம் என்றால் நாங்கள் அதிலே கரை கண்டவர்கள், அதில் கஷ்டம். இதில் என்ன கவலை என்றால் மிக முக்கியமான விடயம் என்றால் அந்த ஃபோக்கட்டேக்கரை அண்டை கூட்டிக் கொண்டு வருவதற்குரிய ஆயத்தங்களை எந்த ஒரு அரசாங்க கட்சிகளும் செய்திருக்கவில்லை. அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்கின்ற எந்த கட்சிகளும் செய்யவில்லை. மக்களுக்கு மிகவும் கேவலமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மிகவும் கேவலமான ஒரு அரசியல் என்றது எப்படி என்றால் ஃபோக்கட்டேக்கரிடம் ஒரு கதை ஒன்று, அதன் பிறகு மக்களிடம் ஒரு கதை ஒன்று, அவ்வாறு எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மக்கள் அரசியல் என்பது மக்களுடைய உண்மையான வழிகளை புரிந்து கொண்டு கதைப்பது தான் மக்களுடைய அரசியலை ஒழிய மக்களை ஏமாற்றுவதும் அரசியல் செய்வதும் அது ஒரு கேவலமான அரசியல். அது யாரும் படிக்காத எந்த கைநாட்டும் செய்யலாம். ஆகவே இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இது ஒரு திடீரென்று செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல. ஏனென்றால் அவர் செம்மணிக்கு வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியையும் பெறப்பட வேண்டும். ஏனென்றால் செம்மணி மனித புதைகுழி ஆராய்வு என்பது யாழ்ப்பாண நீதவானால் நேரடியாக அவருடைய மேற்பார்வையில் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடைபெறுகிறது. அங்கு நடைபெறும் எல்லா விடயங்களும், அதாவது நிபுணர்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விற்பனர்கள், களத்தில் இருப்பவர்கள், போலீஸ், இவர்கள் எல்லாரையும் மேற்பார்வை செய்வது நீதவான் நீதிமன்றம்தான். எனவே அவருடைய நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியை கோர வேண்டும் என்ற விஷயம் சம்பந்தப்பட்ட பலருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் இது நிச்சயமாக அரசு தரப்பிலிருந்து இது செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் தாங்களே செய்வதாக வாக்களித்துவிட்டு, ஆனால் நேற்று வரைக்கும் அதனை அந்த நீதிமன்றத்திற்கு செய்ய வேண்டிய விண்ணப்பத்தை தாங்கள் செய்யாது மட்டுமல்ல, செய்ய இருப்பவர்களையும் தடுத்து விட்டார்கள். எனவே வேறு வழியின்றி பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக இதுவரைக்கும் நாங்கள்
சட்டத்தரணிகளாக இந்த ஆராய்வில் சம்பந்தப்பட்ட சட்டத்தரணிகள் இந்த விடயத்தை தாங்களே கையில் எடுத்து இந்த விண்ணப்பத்தை செய்திருந்தோம். என்றால் இது அரச தரப்பிலிருந்து வர வேண்டிய ஒரு விடயம். அவர்கள் தாங்கள் தான் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டு பிறகு கடைசி நிமிஷத்தில் எவரையும் செய்யக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் இந்த விஷயத்தை கையாண்டிருந்தார்கள். இது அதாவது ஒரு முகத்தை காட்டி நீங்கள் எப்போது வேண்டாலும் வரலாம், வருகை தரலாம் என்ற ஒரு விடயத்தை பொது வழியில் சொல்லிவிட்டு, ஆனால் உண்மையில் அதை நடைமுறையை கடைப்பிடிக்காமல் அதனை தடுக்கும் விதமாகவே அவர்கள் செயல்பட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் இந்த வழக்கில் தோன்றும் சட்டத்தரணிகள் நாங்களாகவே இந்த விண்ணப்பத்தை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் எங்களுடைய விண்ணப்பத்தை செய்திருந்தோம். அதனை செவிமடுத்த நீதிமன்றம் எங்களை மட்டுமல்லாமல் போலீஸ் தரப்பினரையும் மற்றும் இது சம்பந்தமாக ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸ், அதாவது சட்ட வைத்திய அதிகாரியையும் மற்றது காணால் போன அலுவலகத்தையும் நேரில் நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அவருடைய சம்மதத்தையும் பெற்றுத்தான் இந்த மனித புதைகுழிக்கு அகழ்வாராய்ச்சிக்கு நடக்கும் இந்த களத்திற்கு மனித உரிமைகள் ஆணையாளர்கள் வந்து சீன் விசிட், அதாவது களத்தை பார்வையிடுவதற்கான அனுமதியை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தில் எல்லாருடைய அந்த சம்மதம் பெறப்பட்டிருந்த என்றாலும் முதலில் போலீஸ் தரப்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆணையாளர் அவர்கள் இந்த அகழ்வாராய்வு நடக்கும் இந்த செம்மணி புதைகுழிக்கு உள்ளுக்குள் வராமல் வெளியில் நின்று, அதாவது அந்த கேட்டுக்கு வெளியில் நின்று அவர்கள் பார்வையிடலாம் என்றதைத்தான் போலீஸ் தரப்பில் இருந்தது. அதுவே அரசாங்கத்தின் தீர்மானமாக இருந்தது என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாங்கள் எங்கள் தரப்பில் இல்லை, அவர் உள்ளுக்கு வர வேண்டும், அவர் வெளியில் நின்று அதை பார்வையிட்டு செல்வதற்காக அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்க தேவையில்லை, அவர் நேரடியாக அதை பார்வையிட்டு செல்ல வேண்டும், அதன் விடயங்களை அவர் நன்கு அவதானிக்க வேண்டும், அந்த கள நிலைமைகளை அவர் தன்னுடைய மனத்தில் கருத்து செல்ல வேண்டும். மற்றது அது சம்பந்தமான ஒரு அறிக்கையை விட வேண்டும். எனவே அவர் கேட்டுக்கு வெளியில் அவரை நிப்பாட்டி வைத்துவிட்டு இதை தூரத்திலிருந்து பாருங்கள் என்று சொல்வது சரியானதாக அமையாது. அவர் ஒரு ராஜதந்திரி, அதாவது ஐக்கிய நாடுகள் உலக நாடுகள் அவ்வளவுமே அங்கத்துவம் வகிக்கும் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதி. அவர் உயர்மட்ட ஒரு ராஜதந்திரியாக கருதப்படுகிறார். ஒரு அரச தலைவருக்குரிய மரியாதை அவருக்கு தரப்பட்டிருக்கின்றது. அவர் எந்த விதத்திலும் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை செய்தால் அவருக்கு அளிக்கிற ஒரு அவமரியாதை மட்டுமல்ல, உலக அந்த மனித உரிமைகள் விடயத்திலும் ஒரு பாராமுகமாக இருப்பது அல்லது அவதூறு செய்வதாக அமையும் என்ற கருத்தில் நாங்கள் எங்களுடைய வாதத்தை முன்வைத்தோம். அவை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நீதவான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரும் அவரை சேர்ந்த உத்தியோகத்தர்களும் மற்றும் ஐக்கிய நாடுகள் இலங்கை கிளையின் அலுவலர்கள் இவர்கள் அனைவரையும் உள்ளுக்கு வரலாம், பார்வையிடலாம் என்ற ஒரு உத்தரவினை இட்டிருந்தார். அத்துடன் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் தோன்றும் சட்டத்தரணிகளையும் மற்றும் காணால் போனோர் அலுவலகத்தில் உள்ள உத்தியோகத்தர்களையும் மட்டுமே இதற்குள். என்னென்றால் இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு நன்றாக வழங்கியிருக்கும். இங்கே திட்டமிட்ட ரீதியிலே இலங்கை அரசாங்கம் ஒரு சில விடயங்களை செய்திருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னென்றால் எங்களுடைய வோக்கர் டேக்கர் எனப்படுபவர் ஐநாவினுடைய ஒரு மனித உரிமைகளுக்குரிய ஆணையாளர். ஐநா மனித உரிமை ஆணையாளர் எனப்படுபவர் இலங்கையை பொறுத்த வரைக்குமே இன்னொரு நாட்டினுடைய தலைவருக்கு சமமாக மரியாதை கொடுத்து கௌரவிக்கப்பட்டு பாதுகாப்பினை வழங்கப்பட்டு அவருடைய பயணங்களை செய்ய வேண்டிய கடமை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன கவலை என்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டபுள் கேம் ஆடி இருக்கிறது தான் உண்மை. உங்களுக்கு தெரியும் வோக்கர் டேக்கர் அவர்களை உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீதிமன்றங்களிலே ஒரு வழக்குகள் நடக்குமாக இருந்தால் எந்த வழக்குகள் நடக்கின்ற சந்தர்ப்பத்திலையும் அந்த நீதிபதியினுடைய அனுமதி இல்லாமல் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்வதோ அல்லது அந்த வழக்கு சம்பந்தமான விடயங்களை பார்வையிடுவதோ அங்கே இருக்கிற ஆதாரங்களை படம் எடுப்பதோ முற்றிலுமே சட்டத்தில்
தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே நீங்கள் இதில் ஒரு விடயம் ஒன்றை முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்னென்றால், இந்த சம்பந்தப்பட்ட இந்த வீடியோக்கள் வந்து அந்த நேரம் வோக்கட்டுக்கு வருகின்ற போது இவையுமே ஒரு தெளிவான அறிவுறுத்தலை உங்களுக்கு தரவில்லை. இந்த செம்மணி போராட்டம் என்பது தனிப்பட்ட நபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட என்று சொல்லப்பட்டாலும் அதற்குரிய பின்புலம் இருக்கிறது நன்றாகவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கட்சியும் தான் அதில் தூண்டுதலை கொடுத்திருந்தது இந்த செம்மணி போராட்டம் என்பதை நடத்த வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சில கட்சிகளுடைய குரல்களாகத்தான் அந்த செம்மணி போராட்டம் ஆரம்பத்திலே தொடங்கப்பட்டது. இங்கே என்ன பிரச்சனை சொன்னால், எங்களுடைய மக்கள் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கின்ற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செம்மணி புதைக்குழி என்ற ஒன்றை நாங்கள் வெளியே கொண்டு வருவாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலையீடியாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இங்கே 189 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றது ஒரு சாதாரணமாக ஒரு பாராளுமன்றத்திலே கிடைப்பது என்பது நடக்காத விடயம். ஸோ அப்படி நடக்காத விடயம் ஒன்றை அவர்களுக்கு பெற்றிருப்பது அவர்கள் காலத்திலே ஒருபோதுமே நினைக்காத ஒன்று. ஆகவே இந்த இப்படி ஒரு 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொண்ட அரசாங்கம் அடுத்தடுத்த பாராளுமன்ற தேர்தல்களில் வந்து ஜனாதிபதி தேர்தல்களில் வெல்ல வேண்டும் என்பதும் பாராளுமன்ற தேர்தல்களில் வெல்ல வேண்டும் என்பதும் அவர்களுடைய முக்கியமான கனவுகளில் உண்டாக இருக்கிறது. அந்த அரசியல் என்ற அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒருபோதுமே இன்னும் 5 வருடங்களில் அவர்களுடைய ஆட்சிகள் குலைகின்றது என்பதை ஒருபோதுமே யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் முக்கியமான விடயம் என்னென்றால், இதில் நாங்கள் ஒரு சில விடயங்களை கவனிக்கணும். இங்கே நீதிமன்றத்துக்கு உட்பட்ட இந்த வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதால அரசாங்கம் வந்து போலீஸாருக்கு வந்து தெளிவாக அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கணும். அதற்கு முன்னர் நீதிமன்றத்திலே போய் கதைத்து அதற்குரிய அனுமதிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் அந்த வோக்கச்சேக்கர் அல்லது ஃபோக்கச்சேக்கர் எனப்படுவர் வருகின்ற போது அவர்களை கூட்டி கொண்டு காட்ட வேண்டிய தேவை அரசாங்கத்தில் இருக்கின்ற போது நீதிமன்றத்தின் அனுமதியை அரசாங்கம் பெற்றிருக்கத்தான் வேண்டும். ஆனால் இங்கே என்ன பிழை என்று சொன்னால், அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த போலீஸாரோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோ அதற்குரிய நடவடிக்கைகளை இங்கே எடுக்கவில்லை. அவர்கள் அந்த நடவடிக்கைகள் எடுக்காத சந்தர்ப்பத்தில் அந்த நடவடிக்கைகளை எடுக்க தோணாத சந்தர்ப்பத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், இவர்கள் வோக்கட்டேக்கர் வருகின்ற போது எங்களுடைய சட்டத்தரணிகளே அவருக்குரிய அனுமதிகளை எடுக்க வேண்டிய தேவைகளை மோஷன் ஒன்றை போட்டு, சாதாரணமாக ஒரு வழக்கு ஒன்று நடக்கிறதாக இருந்தால் அந்த வழக்கு ஒன்றுக்கு வந்து சட்டத்தரணிகள் மோஷன் ஒன்று போடுவாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு இடை அனுமதி ஒன்றை போட்டு இப்படி ஒரு விடயம் ஒன்றை நீதிவானுக்கு விளங்கப்படுத்தி அதை அவர்கள் விளங்கப்படுத்தி அதற்குரிய அனுமதியை எடுப்பார்கள். இங்கே அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த வழக்கினை கொண்டு வந்தவர்கள் என்ற அடிப்படையில் வந்து போலீஸாருக்கு தான் இருக்கிறது. ஆனால் போலீஸார்கள் திட்டமிட்ட ரீதியில் அந்த மோஷனை போட்டு வரவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் வோக்கட்டேக்கர் வருகின்ற போது நீதிமன்றத்தினுடைய நீதிபதியினுடைய அனுமதி இல்லாமல் வாசலிலே வைத்து காட்டி போட்டு கொண்டு போகலாம் என்பதுதான் அவர்களுடைய அந்த மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். என்னென்றால், ஒரு சர்வதேச பிரதிநிதி ஒருவர் வருகின்ற போது உள்நாட்டு நீதிமன்றம் ஒன்று அனுமதி அளிக்கவில்லை என்று சர்வதேசத்துக்கு அந்த செய்திகள் போயிருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் அந்த நீதிமன்றங்களுக்கு உட்பட்ட விடயங்களை விமர்சிக்கக்கூடாது என்ற விடயத்தில் வந்து சர்வதேசங்களும் சற்று மௌனங்களை சாதித்திருக்கும். அதை திட்டமிட்ட ரீதியில் எங்களுடைய உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் செய்திருந்தது. அதே நேரம் 24ஆம் தேதி பின்னேரம் வந்து மாலை 4:30க்கு வந்து எங்களுடைய பாராளுமன்றத்திலே வோக்கட்டேக்கரை சந்திப்பதற்குரிய எனக்குரிய நேரம் கிடைத்துகின்ற போது நான் அங்கே போய் சந்தித்தேன். அப்போது நான் அவரிடம் தெளிவாக சொல்லியிருந்தேன், அங்கே மக்கள் போராடுகிறார்கள், நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யும் போது தயவு செய்து நீங்கள் அங்கே வந்து போராடி இவற்றை செய்யணும் என்று. கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும், கிழக்கு மாகாணத்தில் எந்த ஒரு பெரிய ஒரு போராட்டமும் நடக்கவில்லை. ஒரு சில தாய்மார்கள் தங்களுடைய விருப்பத்திலே போய் நின்றது தான் உண்மை. இதில் கவலை என்னென்றால், வோக்கட்டேக்கர் அன்றைய தினம் வந்தபோது அவரை கூட்டிக்கொண்டே உள்ளே கதைப்பதற்குரிய வேலையை வந்து சட்டத்திறனிகள் எடுத்துக்கொண்டிருந்தது மிகவும் சந்தோஷம். ஆனால் இங்கே மக்களுடைய போராட்டத்துக்கு வோக்கட்டேக்கரை அழைத்து வருகின்ற பணியை வந்து அவர்கள் சரியாக செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அப்போது நான் அதுவரைக்கும் நான் அமைதியாக இருந்தவன். அந்த நிமிடம் தான் அங்கிருந்து வெளிக்கிட்டு போய் அங்கே வோக்கட்டேக்கர் என்ன கதைக்கின்றார், வருகிறாரா இல்லையான்றதை அவதானிப்பதற்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு எனக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. அங்கே நான் போய் பார்த்தபோது தான் நான் விளங்கி கொண்டேன், அவர் அதை இங்கே வருவதற்குரிய அனுமதியை போலீஸார் கொடுக்கவில்லை என்று தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே தான் நான் வோக்கட்டேக்கரிடம் போய் கதைத்து அவரை மறுபடியும் எங்களுடைய போராட்டம் நடக்கின்ற இடத்துக்கு அழைத்து வர வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. அவற்றை நான் செய்திருக்கிறேன். இங்கே என்ன கவலை என்றால், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற ஒவ்வொரு மக்களும் வந்து இங்கே அந்த மக்கள் என்று சொல்கின்ற வட்டத்தில் நிற்கிறவர்கள் ஒரு மக்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், வைத்தியர் உதயசீலன் உட்பட வைத்தியர் வைஷ்ணவி உட்பட எல்லாருமே ஒவ்வொரு மீடியாக்களில் போய் ஒவ்வொரு விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வரையறை என்ன என்பதை அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அன்றைய தினம்
வோகச்சேகரை நான் மறுபடியும் அழைத்து வருவதற்காக அவரத்தில் வந்திருந்த போது போலீஸார் என்னை மறைக்கவில்லை என்றால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மறைக்கக்கூடிய அதிகாரம் வந்து போலீஸாருக்கு இல்லை. அதே நேரம் உங்களுடைய வைத்தியர் உதயசீலன் அதில் நின்று என்னிடம் கெஞ்சினார். நான் அப்போது சொல்லுகிறேன் போய் அண்ணா அந்த உங்களால் பார்க்க முடியாவிட்டால் அந்த இதை தாருங்கள் நான் கொண்டே கொடுக்குறேன் என்று சொன்னபோது இல்லை என்னையும் ஒருக்கா கூட்டி கொண்டு போய் அவரிடம் காட்டு அவரிடம் எனக்கு மட்டும் அனுமதிதான்ற போது நான் அதை அனுபவிக்கலை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இப்படி ஒவ்வொருவரையும் நாங்கள் நல்லவர்கள் என்று சமூகத்துக்கு இனங்காட்ட வலிக்கிட்ட போது அவர்கள் எங்களுக்கு முதுகில் குத்தி தங்களுடைய காசு பணம் என்று வந்தபோது எல்லாம் பணம் என்றாலும் வாயை திறக்கும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. ஆகவே நான் ஒருபோதுமே அந்த நிமிடங்களில் வந்து யோசிக்கல எங்களுடைய வைத்தியர் உதயசீலனை அதில் கூட்டிக் கொண்டே காட்ட வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இருக்கவும் இல்லை. நான் அதை விரும்பவும் இல்லை. அந்த நிமிடத்தில் நான் அதை விரும்பவில்லை. அதான் உண்மை. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டங்களிலே சில வகையான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. என்னென்றால் அர்ச்சுனாவுக்கு வந்து இந்த போராட்டங்கள் தொடர்பான அறிவுகள் இல்லை ஒன்றும் தெரியாது, எழுந்தமானமாக கதைத்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய குழந்தை அல்லது எங்களுடைய அக்கா நினைக்கிறேன் கிருஷாந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது அவருக்கு பிள்ளை இருப்பதாக பாராளுமன்றத்திலே கதைத்திருக்கிறார் என்றெல்லாம் ஒரு சில விடயங்களை இவர்கள் அந்த டைம் லேப்ஸ் என்று சொல்லுவார்கள். 5 நிமிடங்கள் 7 நிமிடங்கள் தரப்பட்டு அதிலே 5 நிமிடங்கள் தான் என்னால் கதைக்கக்கூடிய இருந்தது. அவை அந்த 5 நிமிடங்களிலே என்னால் முடிந்த வரைக்கும் வேகமாக கதைக்க வேண்டிய தேவை என கொண்டு இருந்தபோது நான் ஒரு விடயத்தை கதைத்து விட்டு அந்த விடயத்துக்கு அடுத்ததாக மற்ற விடயத்தை கதைத்திருக்கிறேன். அந்த விடயத்தை கதைக்க முற்பட்ட போது அந்த ஒரே நேரத்திலே அந்த வசனங்கள் வந்திருப்பதால் கிருஷாந்தியின் பிள்ளை மாதிரி அந்த கருத்துக்கள் வெளியால் வந்திருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக தெளிவாக அடுத்த பாராளுமன்றத்திலே நான் ஒரு கதை ஒன்றை கதைப்பேன். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனால் என்ன கவலை என்று சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லிக்கொண்டு தாங்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லாமல் தாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று யாருமே இல்லை. அதை உண்ட வடிவாக வழங்கிக் கொள்ளும் நீங்கள் என்றால் மக்கள் பிரதிநிதிகள் என்பது யாருமே இல்லை. எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகள் தான். மக்களை உங்களை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஒன்றை இழந்து நீங்கள் அரசியலுக்கு வருகின்ற போது மக்கள் உங்களை பார்ப்பார்கள். நீங்கள் யார், உங்களுடைய பின்புலம் என்ன, உங்களுடைய வரலாறுகள் என்ன, இதுவரை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதை மக்கள் பார்க்காம உங்களுக்கு வாக்கு போட போவதில்லை. ஆகவே அந்த ஒருவனை குத்தி ஒருவனை இழுத்து விழுத்தி நீங்கள் அந்த ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்று நினைத்தால் அது சரியான கஷ்டம். என்றால் உங்களுடைய வரலாறுகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு மக்களுடைய அரசியலுக்காக வந்து நிற்கின்ற போது அவை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதை விட்டு போட்டு நாங்கள் இந்த செம்மணி போராட்டத்தில் இருந்து அரசியல்வாதிகளாக மாறலாம் என்று நினைத்தால் போகின்ற போக்கிலே அப்படியே நீங்கள் இல்லாமல் போய்விடுவீர்கள் என்பதுதான் உண்மை. அதை விட ஒருவர் அன்றை நான் பார்த்தேன் எங்களுடைய செம்மணி போராட்டத்திலே ஒருவர் வந்திருந்து முன்னால் குந்தி இருந்தார். ஒரு பச்சை கலர் ட்ரௌசரும் ஒரு கருத்த கலர் டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு ஒரு நபர் இப்போது என்னை பற்றி கேவலமாக எல்லாம் இந்த மீடியாக்களிலே சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் வந்திருந்தார். நீங்கள் அன்றை நான் பார்த்துருக்கலாம். அவர் கேவலமாக எல்லாம் எழுதி கொண்டிருப்பார். என்னென்றால் யானை இருந்தாலும் 1000 பொன் செத்தாலும் 1000 பொன் என்று சொல்லுவார்கள். நான் இருந்தாலும் பரவாயில்லை, என்னை திட்டினாலும் காசு தான், என்னை சாதாரணமாக என்னை வரவேற்று கதைத்தாலும் காசு தான். சில பேர் வரவேற்று கதைக்கிறார்கள், சில பேர் திட்டுகிறார்கள். அந்த திட்டுகிறவர்களுடைய அடிப்படை எண்ணம் என்ன மாதிரி என்றால் இவனை பற்றி கூடவாக கிழித்தால், இவனை பற்றி கிளி என்று கிழித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் மக்கள் கூட பார்ப்பார்கள் என்று. ஆனால் என்னை நன்றாக கதைப்பவர்களுடைய வியூஸ் வந்து 10,000 15,000 வியூஸ் போகின்ற சந்தர்ப்பத்தில் இப்படி என்னை திட்டி கதைக்கிறவருடைய வியூஸ் வந்து 800 600 இந்த ஒரு அற்ப பணத்திற்காக என்னை கிழித்தறிகிறவர்கள், என்னை இவ்வாறு பேசுகிறவர்கள் நாளைக்கு என்னவும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று நினைக்கும் போது தான் எனக்கு சரியான கவலையாக இருக்குது. இந்த நிமிடத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு எந்த தேவையும் இல்லை. நான் இந்த அரசியலில் நின்று இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆகவே இந்த நிமிடத்திலையும் கூட நான் இந்த அரசியலை விட்டு போவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த செம்மணி போராட்டம் என்பது ஒரு அரசியலாக மாறி இந்த அரசியலிலே ஒரு சிலரை அடித்தில் அந்த அன்றை பார்த்தீங்கன்னா தெரியும் வேலன் சுவாமிகள் உட்பட்ட ஒரு சிலருடைய பேச்சுகளால் தான் இந்த மக்களிடையே கொந்தளிப்புகள் ஏற்பட்டது. அப்படியான கொந்தளிப்புகளை அரசியல்வாதிகளை நோக்கி திருப்பி விடும்போது அடுத்த தடவை வேலன் சுவாமி சில நேரங்களில் மாகாண சபை போட்டிகளில் நின்றாலும் அதுகளுக்குரிய சாத்தியப்பாடுகள் கூட இருக்கின்ற என்பது என்னுடைய கருத்து. அது தவிர இந்த செம்மணி படுகொலை தொடர்பாக ஒரு சில விடயங்களை சொல்லணும். அன்பு நண்பன் அண்மைய தினங்களில் எனக்கு ஒரு சில விடயங்களை அனுப்பி சொல்லியிருந்தால் மச்சான் இவரை படித்தா தான் உனக்கு தெரியும் என்று செம்மணி தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகங்களுடைய ஆங்கில பிரதிகளை எனக்கு அனுப்பியிருந்தான் PDF-ஆக. நான் அப்போது அவனுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா மச்சான் செம்மணியில் கிருஷாந்தி கொலை செய்யப்பட்டது ஒரு பாடசாலை மாணவி என்று தெரியாமல் நான் கேம்பஸ் போய் மச்சான் 3 கேம்பஸில் படித்து வந்திருக்க மாட்டேன். அவை அந்த டைமில் வந்த இஷ்யூஸ்ன்றதோடைய டைம் லேப்ஸ், அதாவது வந்து அந்த என்னோட 5 நிமிடங்களிலே 3 மொழிகளிலுமே சகலத்தையும் கதைக்கணும், வசனங்கள் பிசகக்கூடாது என்ற அடிப்படையில் தான்
அந்த அவசரமாக கதைக்கின்ற போது அந்த பிரச்சனைகள் வந்தது. மற்றபடி செம்மணி புதைகுழியிலே செம்மணியிலே கொலை செய்யப்பட்ட எங்களுடைய கிருசாந்தி ஒரு பாடசாலை மாணவி என்று தெரியாமல் நான் இந்த வீடியோக்களை போட்டிருப்பேன் அல்லது பாராளுமன்றத்திலே கதைத்திருப்பேன் என்று கதைத்தால் நீங்கள் முட்டாள்தனமான என்று அவனுக்கு ஒரு அன்பான ஒரு பயிரை சொல்லியிருந்தேன். அதை விட இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால், எங்களுடைய இந்த அரசாங்கத்தினுடைய எண்ணங்கள் இப்போதைக்கு பெரிய பிரச்சனையில் அரசாங்கம் மாட்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் 2028ஆம் ஆண்டு கடன்களை திருப்பி அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசாங்கத்துக்கு. அதையும் தவிர எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கிற நிலைமையிலே தெற்கிலையும் அவர்கள் சமாளிக்க வேண்டியிருக்கிறது, வடக்கையும் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த சப்போஸ்ட் ஆஃபீஸுகளை திறப்பதும் மூலிகை தோட்டங்களிலே எங்கேயாவது முழங்காலில் இருப்பதும் அப்படியான வேலைகளை தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், அவ்வாறான வேலைகளை விட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கு தான் நாங்கள் அப்படியான ஒரு மக்களுடைய மனதில் போய் நீண்டகால அரசியல்வாதிகள், அவங்களுக்கு இந்தியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், காலங்காலமாக ஒரு சில அரசியல்வாதிகள் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். எம்ஜிஆரை பார்த்தா தெரியும் என்று அவர்கள் மக்களுடைய மனதில் வாழ்ந்தவர்கள். இவர்கள் இப்படி ஒரு சில்லறத்தனமான அரசியலை செய்வதில்லை. இங்கே பல பேர் எப்படியும் நான் விடியமுறை எதிர்பார்க்குறேன்னா, என்னை பற்றிய ஏதாவது ஒரு வதந்தி ஒன்றை மக்களை நம்ப பண்ணி அதை போட்டு என்னை எப்படியாவது அரசியல் இருந்து விலத்தி விடுகலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் என்ன கவலை என்னென்றால், எனக்கு மக்களுக்காக என்னுடைய படிப்பையும் என்னுடைய தொழிலையும் என்னுடைய கனவுகளையும் இழந்து பாதைகளில் நிற்பவன் நான். எனக்கு நாளைக்கு போய் கூட இன்னொரு வேலை ஒன்றை என்னால் செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நான் எடுத்து வைத்த போராட்டம் மாறக்கூடாது என்ற அடிப்படையில் மட்டும்தான் நான் இந்த போராட்டங்களில் நின்று சண்டை பிடித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மிகவும் சரியான கவலை என்னென்றால், இங்கே ஒவ்வொரு அரசியல்வாதியாக மாற துடிப்பவர்களுடைய தேவை எப்படி இருக்கிறது என்றால், ராமநாதன் அர்ச்சுனா என்ற ஒருவரை பற்றி குறை கூட்டி கதைப்பது தான் முக்கியமாக அவர்களுடைய தேவையாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இவ்வாறான அரசியல் செய்பவர்கள் வெகு விரைவில் மக்களால் இனங்காட்டப்படுவார்கள். இந்த செம்மணி தொடர்பாக எனக்கு கதைக்க வேண்டிய தேவை என்ன இருந்தது என்று சொன்னால், அந்த வோக்கச்சேக்கர் அல்லது ஃபோக்கச்சேக்கர் அவர்களுடைய பேர் ஆஸ்திரேலியா அண்மையில் ஜெர்மனியிலிருந்து கதைக்கின்ற போது ஒரு ஐயோரா சொல்லியிருந்தார். அவருடைய பேர் வோக்கச்சேக்கர் இல்லை, அவருடைய ஃபோக்கர் வி என்று எழுதியிருந்தாலும் ஆஸ்திரியாவிலே அதை எஃப் அண்டு தான் அதை வாசிப்பார்கள். ஃபோக்கச்சேக்கர் என்று அதை வாசிக்க வேண்டும் என்று. அந்த செம்மணி போராட்டத்துக்கு ஃபோக்கச்சேக்கரை கொண்டு வந்தவன் நான் அல்ல. ஆனால் வந்த செம்மணி போராட்டத்திலே அன்றைய தினம் அவரை இங்கே மக்களுடைய பக்கம் திசை திருப்ப விடாமல் அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியிலே நடவடிக்கை எடுத்திருந்த போது அங்கே உள்ளே இருந்த சட்டத்தரணிகள் வெளியில் வீடியோ போட்டதை பார்த்துருந்தேன். நாங்கள்லாம் ரெடி பண்ணி வைத்திருந்த நாங்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த சட்டத்தரணிகளுக்கு என் மீது என்ன கசப்போ அல்லது அடுத்த மாகாண சபைக்கு தான் போட்டு எடுக்கிற அளவு எனக்கு தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் அவ்வாறான கசப்புகளை உங்களுடைய முகப்புத்தகங்களில் உமிழ்வதால் ராமநாதன் அர்ச்சுனாவை ஒருபோதும் உங்களால் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. ஆனால் நீங்கள் அப்படியானவற்றை விட்டு ஏதாவது சுயோசனமான வேலை ஒன்றை செய்வது நல்ல. இது தமிழ் மக்களுக்கான போராட்டம். இவ்வாறான விடயங்கள் அசைக்கிறது சரியான கஷ்டம். நன்றி.